அதிமுக பாஜகவின் டப்பிங் குரலாக இல்லை எனவும் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது எனவும் முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். வேலூரில் நடந்த மாநாட்டில் பேசிய அவர் அதிமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறியுள்ளார். அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் 2026ஆம் ஆண்டு லட்சிய மாநாடு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய போது அதிமுகவின் குரல் பாஜகவின் டப்பிங் குரலாக இருக்கிறது என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என சாடினார். எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது. மக்களை நம்பி இருக்கின்றது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. எதிர்க்கட்சியா இருக்கும் போது கோபேக் மேடி கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகிட்ட கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி அதிமுக எனவும் அதனால் கிராமிய விளையாட்டு அணி என்ற புதிய அணியை உருவாக்கி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த இளைஞர் சக்தியை வைத்து 2026ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். மேலும் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதாகவும், போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும், காவல்துறை செயலிழந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.